ஸோ ஒரு ட்ரிப்ளிகேனில் இந்த மாதிரி ஒரு ஷாப், அதாவது நானே பல டைம் வரும்போது வெறும் எண்ணெய் கடைன்னு நினச்ச இடத்துல நான் போன வாட்டி வரும்போது நிஜமாக பார்த்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஆக்சுவலி இந்த ஸ்டோரை நான் ரொம்ப வருஷமாக பார்க்குறேன். ஆனால் நான் என்ன போனேன் இப்படி அப்படின்னு கிராஸ் பண்ணி போகும்போது எண்ணெய் கடை தானேன்னு கிராஸ் பண்ணி போவேன். அன்றைக்கி யதார்த்தமாக எங்கள் அம்மா பக்கத்தில் தான் இருக்கா. அம்மா கொஞ்சம் நெய் பெருமாளுக்கு வாங்கி வைமான்னு சொன்னேன். இப்போ எனக்கு ஒரு 4-5 நாள் முன்னாடி கூட நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி, மேடம் எங்கே மேடம் பியூர் கடலெண்ணெய் கிடைக்கும்னு, ஐயோ ஓனர் இல்லை, நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு 2 நாள்லன்னு சொன்னேன். இது எங்கே இருக்குன்னா நம்ம ராகவேந்திர கோயில் பக்கத்துலேயே இருக்குது. ஜிவி பாரம்பரிய உணவுப் பொருள் அங்காடி. ஒரு கடைனா நெய் கடைனா நெய் மட்டும் இருக்கும், எண்ணெய் கடைனா எண்ணெய் மட்டும் இருக்கும், ப்ரொவிஷன் மட்டும் இருக்கும். ஆனால் இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒட்டுமொத்த ஐட்டமும் இந்த கடையில் இருக்கும். ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் தோற்று போயிடும். நான் உள்ளே வந்து நிஜமாக அசந்து போயிட்டேன். அன்றைக்கி நான் நெய் வாங்கும்போது, மேடம் அம்மா நெய் வாங்கினா இங்கே நல்லா இருந்தது, நெய் வாங்கின்னு போகலாம் பசு நெய் பெருமாளுக்குன்னு வந்தேன். நெய் இருக்குது, வெண்ணெய், சீட்ஸு சொல்கிறாள், சியா சீட்ஸு, என்னென்ன அந்த ஃப்ளாக் சீட்ஸு, அதுக்கப்புறம் என்ன சார் அது தாமரை விதை, என்னது பரங்கில இது பம்கின்னு, அப்புறம் சியா சீட்ஸு, எல்லா சீட்ஸுமே இன்க்ளூடிங் ஆஃப் என்னது அது கருஞ்சீரகம். இந்த பொருள் இல்லைன்னு இல்லை, ஒரு நாட்டு மருந்து கடை பொருளும் இருக்குது. ரெண்டாவது இவாளோட பெரிய பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டால், திருச்சியில் குடிசை தொழில் பண்ணுறா இல்லையா லேடிஸு, அவாகிட்டேருந்து தான் இவா வந்து எல்லா மசாலா பொடி, ஊறுகாய், வெத்தல், அப்பளம் இது எல்லாமே அங்கேருந்து தான் சோர்ஸ் பண்ணுறா. அவளுக்கும் ரொம்ப அழகான ஒரு பிஸ்னஸ் கொடுக்குறா. இவர் தான் ஆக்சுவலி வந்து ஓனர். ஸோ இவர் தான் மிஸ்டர் குணசேகரன். இவங்க வந்து அவங்க ஒய்ஃபு. இவங்க 2 பேர் எப்பயுமே கடையில் இருப்பாங்க, யாராவது ஒருத்தர் மாறி இருப்பாங்க. இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி, பாஸ்மதி ரைஸு, அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட்ற அந்த குதிரவாளி அரிசி, எல்லா அந்த என்ன சொல்லுவீங்க சார் அந்த தானியங்கள் பேர் என்ன சொல்கிறா இவ? சிறுதானியங்கள் 40 வகையான அரிசி, 40 வகையான மில்லட்ஸ் சிறுதானியங்கள். ஆக்சுவலி எனக்கு செம்ம சிரிப்பாக இருக்குது என்ன நினைக்கும் போது. ஏன்னா இவ்வளோ ஐட்டமும் ஒரு கடையில் வச்சுட்டு எப்படி இவ்வளோ நாளாக நான் வீடியோ எடுக்காமல் இருந்தேன்னு எனக்கே புரியல. நான் கிட்டத்தட்ட 1 வாரமாக இவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இவர் பிஸியாக இருக்காரு, நான் வரும்போது இவர் இல்லை, இவர் வரும்போது நான் இல்லை. இப்போ நான் வரும்போதே உள்ள வீடியோவே கட் பண்ணி தான் எடுத்தோம். ஏன்னா கஸ்டமர் வந்துட்டே இருக்கான். நம்ம ட்ரிப்ளிகேனில் கோவிலுக்கு வரவா யார் வந்தாலும் சரி, ரெண்டாவது ஒரு பெரிய ப்ளஸ் என்ன, அக்ஷயகல்பா பால் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காது. இவாகிட்ட அக்ஷயகல்பா பால், தயிர், அதோட அக்ஷயகல்பாவோட பன்னீர், எல்லா ஐட்டமுமே கிடைக்கிறது. ஸோ நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் எல்லா விதமான பருப்பு ஐட்டமு, அந்த மில்லட்ஸ் இருக்குல்ல, மில்லட்ஸ் எல்லா மில்லட்ஸுமே வச்சுட்டுருக்கா. ரெண்டாவது ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி ட்ரை ஃப்ரூட்ஸு. இது வந்து நான் வந்து அவருக்கு நேற்றுக்கு ஃபோன் பண்ணி, சார் உங்கள் கடை ஒரு வீடியோ எடுக்கணும், நம்ம ட்ரிப்ளிகேன்லேயே இந்த மாதிரி ஒரு கடை இருக்கிறது யாருக்குமே தெரியாதுன்னு சொன்னதால் எல்லாத்தையுமே அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காரு. பேரிச்சம்பழம்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. என்ன ஒரு பெரிய ஸ்பெஷல்னா எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு, எதுவுமே ரீட்டைல் ரேட் கிடையாது. முந்திரி பருப்பெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது ஃப்ரெஷ்ஷாக. ரெண்டாவது எல்லா பருப்பு ஐட்டமும் கிடைக்கிறது. தோரம்பருப்பு, பைத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, இந்த பருப்பு இல்லாமல் இது என்ன சார், சாமை, திணை, விறகரிசி, அவுல், அப்பளம், வெத்தல். ரெண்டாவது ஃபுல் ஸ்நாக்ஸ் ஐட்டமும் இருக்குது. ஒரு கடைக்குள்ளே வந்தால் எல்லா பொருள்களும் கிடைக்குமான்னு கேட்டால் ஒரு ப்ரொவிஷன் லிஸ்ட்டை நம்ம கொடுத்துட்டு போனால் ஒரு கடுகுலேருந்து மிளகு, சீரகம், கல்கண்டு, இந்த ஐட்டம் இல்லை, கருப்பட்டியிலேருந்து காஃபி பொடியிலேருந்து டீலேருந்து மொத்தமே வச்சுட்டுருக்கான். எனக்கு சொல்ல தான் ஒரு ஹோட்டல் மெனு மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன், சொல்ல தான் முடியல. இந்த ஷாப்பில் இவ்வளோ இருக்கான்றது எனக்கே பெரிய ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. நம்மளே இவ்வளோ நாளாக எடுக்காமல் போய் அங்கங்கே போய் ப்ரொவிஷனை வாங்கிட்டு இருந்தோமே. ஸோ யாருக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் லிஸ்ட்டு கொடுத்துட்டு போனாலும் போட்டு வச்சுருவா. ரெண்டாவது கோயிலுக்கு போகிறவா நல்ல பெருமாளுக்கு நம்ம நெய் வாங்கிக்கணும், வெண்ணெய் வாங்கிக்கணும், இல்லை பால் திடீர்னு வேணும், இல்லை நம்ம இதுக்கு அந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னாலும் கட்டாயமாக வந்து வாங்கிக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. கடலெண்ணெய் நானே ஆக்சுவலி சரியான வாசனை, ஒரு கடலெண்ணெய் வாசனையும் வரல. கடலெண்ணெய் வாசனை வருது, ஆச்சரியமாக இருக்குது. எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி, எந்தெந்த இடத்துல கிடைக்கிறதோ அங்கங்கே போய் கரெக்டாக ரொம்ப பாரம்பரியமாக சோர்ஸ் பண்ணிட்டு வராரு. கமர்ஷியல் மைண்டடாக இவர் இல்லை. ஆக்சுவலி எல்லாரும் வாங்கணும், நான் அது ஒரு 10 ரூபா மேலே போட்டு விற்கணும்னு இல்லாமல் ₹1 கிடைச்சா கூட தரமான பொருளை மற்றவளுக்கு கொடுக்கணுன்ற ஒரே இன்டென்ஷனில் தான் இந்த ஷாப் நடந்துட்டுருக்கு. ரெண்டாவது விவசாயிகிட்ட டைரெக்டாக நாங்களே எவ்வளோ தூரம் ரேட் சீப்பாக வாங்கி ஒரு பர்சன்டேஜ் நாங்களாக வச்சு விற்கிறமே தவிர மார்க்கெட்டில் சேல் பண்ணுறதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அடுத்த கடைக்கும் நம்ம கடைக்கும் சம்மந்தம் கிடையாது. புரியுது. விவசாயிகிட்ட டைரெக்டாக கேஷ் கொடுத்து சீப்பாக வாங்கிட்டு வந்து அதுக்கு மேலே ஒரு சின்ன அமௌண்ட் லாபம் வச்சு அந்த கடைக்கான வாடகை, கரண்ட் பில்லு, ஒர்க் பண்ணுற எம்ப்ளாய்க்காவது நம்ம எடுக்கணும்.
அந்த ஒரு மார்ஜின், சின்ன மார்ஜின் வச்சு தான் கொடுக்குறா. நானே ஆக்சுவலி கடையாக போய் கம்பேர் பண்ணுற ஆள் தான். நான் டப்புன்னு போய் ஒரு கடையில் வந்து எதையுமே வாங்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது ரொம்ப நாமினல் கரெக்டு ரேட்டு, இந்த குவாலிட்டிக்கு இந்த ரேட்டு கொடுக்கலாம். இதை விட குவாலிட்டி கம்மி பண்ணால் குவாலிட்டி தான் நம்ம கம்மி பண்ணிக்கணும், பொருளை கம்மி பண்ணிக்க முடியாது. நம்ம பிராண்டட் தேன்ஸ்லாம் நிறைய பார்க்குறோம், என்ன கலரில் இருக்குன்னு. இது ரியல் கொம்பு தேன், எவ்வளோ ஒரிஜினலாக இருக்குது. ஆற்றுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பெருமாள் திருமஞ்சனத்துக்கு யாராவது இங்கே பார்சாதி கோயிலுக்கு வந்து ரெண்டாவது ஒரு பெரிய விஷயம் சொல்லணும். திருப்பதியில் எத்தனை வருஷமா சார் உங்க கைங்கரியம்? 16 ஆண்டுகள் கைங்கரியம். 16 வருஷமா திருப்பதியில் அந்த வெளியில அந்த அவுட்டர் கைங்கரியம். ஃப்ளவர் டோனர், டெக்கரேட்டர், டிசைனர். அவரே சொல்லிட்டாரு, ஃப்ளவர் டோனர், டெக்கரேட்டர், டிசைனர் அவர்தான். ரெண்டாவது இந்த தேன் எந்த இடத்துல இருந்து தயார் பண்ணி என் கடைக்கு வருதோ அந்த இடத்துல இருந்தா பல ஆண்டுகள் திருப்பதி ஏழுமலையானுடைய திருமஞ்சனத்துக்கு போறதான். இந்த தேன் திருப்பதி ஏழுமலையான் இந்த தேன் இல்ல, இந்த வெரைட்டி ஆஃப் தேன் தான். இதே மாதிரி தேன் தான், இதே ஃபேக்டரியில இருந்தா தேன் வந்து திருமஞ்சனத்துக்கு போறது. ஸோ உடனே சார் கிட்ட சொல்லி திருப்பதி தர்ஷன் வாங்கி கொடுத்துறீங்களான்னு கேட்காதீங்க, அதெல்லாம் இல்லை. அந்த கைங்கரியம் பண்றதுனால மனசாட்சிக்கு பொதுவாக இங்கே ஒரு வியாபாரம் நடந்துருக்கு. அநியாய ரேட்டெல்லாம் இல்லாமல் தரம் இல்லாத பொருளை கொண்டு வந்து தரம்னு சொல்லி விற்காம ரொம்ப நல்லா இருக்கு பொருள். யாருக்கு தேவைப்பட்டாலும் தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க. இட்லி மிளகா பொடி, புளிக்காய்ச்சல், தொக்கு, குழம்பு, எனக்கு சொல்லவே முடியலங்க, எல்லாமே இருக்குங்க. ஆக்சுவலி நீங்கள் ஒரு தடவை வந்து ஃபஸ்ட்டு வாங்கி பாருங்கள். கட்டாயமாக கடலை நல்லா நம்ம இங்கே வாங்கி யூஸ் பண்ணால் நம்மளே இங்கே தினம் மாதம் வாங்க ஆரம்பிச்சிடுவோம். அதே நம்ம செக்கு நல்லெண்ணெய் எந்த செக்கில் ஆட்டி பெருமாளுக்கு வந்து மாதம் வந்து ஒரு டோனர், என்னுடைய பார்ட்னர் டோனர் 30 டின் வந்து கைங்கரியம் பண்ணுறாரு. அதே செக்கில் ஆமாம், அந்த பெருமாள் நைவேத்தியத்துக்கு போகுது, திருமஞ்சனத்துக்கு போகுது. அந்த இடத்துல இருந்து தான் ஆட்டி, அதே செக்கில் ஆட்டி தான் என்னுடைய அந்த செக்கில் இருந்து சோர்ஸ் பண்ற எண்ணெய் தான் இங்கேயும் வருது, அதே தான் பெருமாளுக்கும் போறது. குவாலிட்டி எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. பெருமாள் திருமஞ்சனத்துக்கோ பெருமாள் கைங்கரியத்துக்கோ அங்கே புளியோர தளிகைக்கோ விளக்கேற்றத்துக்கோ என்ன போகிறதோ அதே செக்கில் ஆட்டுற அதே இடத்துல இருந்து தான் இங்கேயும் எண்ணெய் வருது. எல்லாமே ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான பொருளாக இருக்குது. லிஸ்ட்டே போட்டு கொடுங்க. நம்ம கிட்ட அந்த நம்ம லிஸ்ட்டு போடும்போது ஒன்று கூட இல்லைன்னு இல்லை, வாட்ஸ்அப்பில் எடுத்துக்கிறீங்க. வாட்ஸ்அப்பில் எடுத்துகிட்டு உடனே டெலிவரி வீட்டில். ஸோ நம்ம வாட்ஸ்அப் லிங்க், நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வாங்கிட்டீங்கன்னா, ப்ரொவிஷன் லிஸ்ட் அனுப்பிச்சிட்டிங்கன்னா உடனே ஒரு ½ ஹவரில் அவள் டெலிவரி கொடுத்துருவாளாம். சுகர் பேஷண்ட் ஆற்றுல வச்சுருந்தா தெரியும் நம்மளுக்கு. சுகர் பேஷண்ட்ஸ் இருந்தால் அவளுக்கு சாப்பிட்ட உடனே இல்லை மத்தியானத்துலலாம் ஒரு கிரேவிங்ஸ் வருது, ஏதாவது சாப்பிடலாமான்னு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராகி, கம்பு அந்த மாதிரி பேஸ் பண்ணி பிஸ்கெட்ஸு, இதெல்லாம் கூட அந்த ஸ்மால் ஸ்கேலில் திருச்சியிலேருந்து அந்த மகளிர்கிட்டேருந்து வாங்கி சோர்ஸ் பண்ணுற இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ், இதை மாதிரி வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 வருஷமாக வாங்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு, நல்ல ஃப்ளேவர் அண்ட் அந்த ஸ்மெல் எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு 2-3 மந்த்ஸ் ஆனாலும் சேம் ஃப்ரெஷ்னஸ் அப்படியே ரீட்டைன் ஆகுது. நீங்கள் ட்ரிப்ளிகேனா வேற எங்கேருந்து வரீங்க? ட்ரிப்ளிகேனில் இருந்தோம், பட் இப்போ லாஸ்ட் 1 இயராக ட்ரிப்ளிகேனில் இல்லை, பட் ஸ்டில் நெய் இங்கேருந்து தான் வாங்கிட்டு போகிறோம். ஓகே ஓகே. நான் வந்து பள்ளிக்கண்ணையிலேருந்து வரேன். பள்ளிக்கண்ணை நெய் வாங்க வந்தீங்களா? ஐ மீன் டாக்டர் கிட்ட வந்துட்டு, பட் ஜென்ரலி கோயிலுக்கு வந்தப்பெல்லாம் நெய் வாங்கிட்டு தான் போவோம். சரி சரி சரி. ஆயில் முன்னாடி வாங்கிட்டு இருந்தோம், இப்போ வந்து ஆயில் ரொம்ப சீக்கிரமா யூஸ் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ எவ்ரி டைம் வந்து வாங்க முடியல, அதனால ஆயில் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ஜிஞ்சலி ஆயில் ஆஸ் வெல் அஸ் இந்த நல்ல கடலெண்ணெய் நல்லா இருக்கு. ஐ மீன் ஆயில் கூட ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ வள்ளுவர் கோட்டத்தில் நம்ம பெரிய கிரேட் சிங்கர் MS சுப்புலட்சுமி இருந்த வீடு தான் இப்போ அவள் கடையாக அங்கே அவள் மாற்றி கொடுத்துருக்கா. அங்கே தான் இவள் கடை வச்சுட்டு இருக்கா. மயிலாப்பூர்லேயே இவள் பிரான்ச் இருக்குது, ட்ரிப்ளிகேனில் இருக்குது, வள்ளுவர் கோட்டத்தில் இருக்குது. 3 இடத்துலையுமே ஒரே டைப் ஆஃப் பொருள் தான், ஒரே குவாலிட்டி ஆஃப் பொருள் தான். எங்கே வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், எங்கே வேணாலும் நீங்கள் லிஸ்ட் அனுப்பிச்சிக்கலாம். மயிலாப்பூரில் இருக்கிறவா அங்கேயே கூட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் உடனே வந்துடும். அதே மாதிரியே டி நகர் சைடில் இருக்கிறவா வள்ளுவர் கோட்டம் பண்ணாலும் வந்துடும். ராயப்பட்டாவில் இருக்கிறவா ட்ரிப்ளிகேன்லேருந்து எப்போ வேணாலும் வந்து டெலிவரி கொடுப்பா. சண்டே ஹாலிடேவா? எல்லா நாளுமே இருக்கும். கார்த்தாலேருந்து மத்தியானமும் இருக்குது கடை. கார்த்தால 9 மணிக்கு திறக்கிறீங்களா மேடம்? 8. கார்த்தால 8 மணிலேருந்து ராத்திரி 8:30 மணி வரைக்கும் கடை இருக்குது. ஸோ யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் வந்து வாங்கிக்கோங்க. ரொம்ப குவாலிட்டியான பொருள். நான் டப்புன்னு வந்து ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். நானே ஆற்றுக்கு கடலெண்ணெய் வாங்கிட்டு போதான் வந்தேன். 2 நாளாக இவர் இல்லை, அதனால நான் வீடியோ போடல. கடலெண்ணெய் ஒரு சப்ஸ்கிரைபர் என்னை கேட்டுனே இருந்தால் வந்து வாங்கிக்கோங்க. தேங்க்யூ மேடம். இதில் வந்து உங்களோட ஒன்று சொல்லிக்க பெருமையாக சொல்லிக்கிறேன். அத்தனை வெளிநாடுகளும், அமெரிக்காவிலேருந்து, லண்டன்லேருந்து, துபாயிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து அத்தனை நாடுகளுக்கும் எப்படி அவங்களுக்கு அட்ரஸ் தெரியுதுன்னு தெரியல, வந்து நிறையா வாங்கி நிறையா ஃப்ளைட்லேயும் இதுலேயும் வந்து கார்ஸ்போலையும் நாங்களும் அனுப்புகிறோம். கிலோவுக்கு 700 ரூபா போடுறாங்க சார்ஜ். நிறையா வாங்கிட்டு போகிறாங்க மேடம். தரமான பொருள் தான் இப்போ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கமர்ஷியல் மைண்ட் இல்லாமல் தரமான பொருள் விற்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ கட்டாயமாக
இந்த மாதிரி வெண்டாஸை நான் ஏன் வெளியில் கொண்டு வரணும், ஏன் இவளுக்கு வீடியோ போடுறேன், உடனே நீங்கள் வந்து தயவு செஞ்சு ப்ளீஸ் 1 கிலோ எண்ணெய் கொடுத்தாளா, நெய் கொடுத்தாளா, சக்கரை கொடுத்தாளான்னு கேட்காதீங்க. அது என்னால் வாங்கி சாப்பிட முடியாமலாம் இல்லை. அந்த 1 கிலோ எண்ணெய்க்காக கொண்டு வந்து எல்லாரையும் நான் இங்கே கோத்து விட மாட்டேன். உண்மையாகவே பொருள் நல்லா இருக்குது, தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.